பிஜிடிஆர்பி 2025க்கான போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். வரும் பிஜிடிஆர்பியில் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து 300 எம்சிக்யூ, இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 3000 எம்சிக்யூ ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்லேருந்து 2000, அதாவது பிஜிடிஆர்பியில் மட்டும் இல்லாமல் பல்வேறு எஜுகேஷன் சைக்காலஜியில் கேட்கப்பட்ட வினாக்கள் அடங்கிய 2000 கொஷின். டோட்டலாக உங்களுக்கு 3000 எம்சிக்யூ, அதாவது யூனிட் வைஸாக நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு 3000 எம்சிக்யூவும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ஒரு 2000 கொஷின்ஸும், இந்த 5000 எம்சிக்யூ நம்மிடம் அவைலபிளாக இருக்குது. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இது உங்கள் எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு முழு மதிப்பெண் பெறுவதற்கு மிகவும் பெருவதியாக இருக்கும். சரி, இந்த பதிவில் நம்ம யூனிட் 4ல் இம்பார்ட்டன்ட் 30 எம்சிக்யூவை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம 30 எம்சிக்யூ பார்த்துருக்கோம். அது பார்ட் 1 வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். இது பார்ட் 1. ஃபஸ்ட்டு கொஷின், கோல்மேனின் உணர்ச்சி நுண்ணறிவு புத்தகம் வெளியான ஆண்டு? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 1995. 2. தனிப்பட்ட திருப்திக்காக இலக்குகளை அடைய ஊக்குவிப்பது எதை பிரதிபலிக்கிறது? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் உந்துதல். 3. உணர்ச்சி நுண்ணறிவு எமோஷனல் இன்டெலிஜென்ஸின் கூறு அல்லாதது எது? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் உடல் வலிமை. 4. கோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு எதை குறிப்பிடுகிறது? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் தொடர்ச்சியான மற்றும் முன்னேற்றம். 5. பெற்றோரின் பாராட்டை பெற ஒரு குழந்தை பொம்மைகளை பகிர்ந்து கொள்கிறது. இது கோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டில் எதை குறிப்பிடுகிறது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் நிலை 3. 6. பியாஜேவின் கூற்றுப்படி குழந்தைகள் எந்த நிலையில் பொருள் நிலைப்பாட்டை வளர்த்து கொள்கின்றனர்? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் உணர்ச்சி இயக்க நிலையில். 7. பியாஜேவின் கூற்றுப்படி கான்கிரீட் செயல்பாட்டு நிலை பொதுவாக தொடங்கும் வயது? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 7 வயது. 8. பியாஜேவின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டில் புறமுக நிலை பொதுவாக எந்த வயதுக்கிடையில் ஏற்படுகிறது? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 5 to 10 வயது. 9. புரூனரின் கோட்பாட்டின் மைய யோசனை என்பது? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் கண்டுபிடிப்பு மூலம் கற்றல். 10. புரூனரின் கோட்பாட்டின்படி 2 வயது குழந்தை முதன்மையாக எந்த முறையை பயன்படுத்தும்? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் செயலில். 11. ஹெய்ன்ஸ் இரண்டகம் எதை மதிப்பிட பயன்படுகிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் ஒழுக்க பகுத்தறிவு நிலைகள். 12. கோல்பெர்க்கின் கோட்பாட்டின்படி ஒரு மாணவர் பள்ளி விதிகளை பின்பற்றுகிறார் ஏனெனில் தண்டனையை தவிர்க்க விரும்புகிறார். இது? இதற்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் நிலை 1. 13. சுருள் பாடத்திட்டம் ஸ்பைரல் கரிக்குலம் என்பது? ஆன்சர் பி ஆப்ஷன் அதிகரித்த சிக்கலுடன் தலைப்புகளை மீண்டும் மீண்டும் பார்த்தல். 14. புரூனரின் கோட்பாடு கற்பித்தல் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்று கூறுகிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் கான்கிரீட்டிலிருந்து சுருக்கத்திற்கு. 15. எரிக்சனின் கோட்பாட்டில் தன்னடக்கம் வஸ் விரக்தி எப்போது நடைபெறுகிறது? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் முதிய வயது. 16. எந்த சொல் பியாஜேவுடன் தொடர்புடையது அல்ல? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி அருகிலுள்ள வளர்ச்சி மண்டலம். 17. டிஸ்லெக்சியா உள்ள மாணவரின் வாசிப்பு திறனை மேம்படுத்த எந்த திட்டம் உதவும்? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் சீரமைப்பு கற்பித்தல். 18. ஆசிரியர் மாணவர்களின் தேவைகளின் அடிப்படையில் உள்ளடக்கம், செயல்முறை மற்றும் விளைவை மாற்றி அமைக்கிறார். இது எவ்வகை கற்பித்தல்? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல். 19. ஆசிரியர் ஒரே பாடத்திற்கு வீடியோக்கள், நடைமுறை செயல்பாடுகள் மற்றும் கதைகளை பயன்படுத்துகிறார். இது எதற்கு உதாரணம்? பி ஆப்ஷன் வேறுபடுத்தப்பட்ட அறிவுறுத்தல். 20. வேறுபடுத்தப்பட்ட அறிவுறுத்தலின் முதன்மை நோக்கம் என்ன? பி ஆப்ஷன் பல்வேறு கற்றலாளர்களுக்கு ஏற்ப கற்பித்தல் முறைகளை சரி செய்தல். 21. எந்த நிலையில் அதிக செயல்பாடு மற்றும் உந்துதல் காணப்படுகிறது? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் ஏடிஹெச்டி. 22. டிஸ்கால்குலியா உள்ள குழந்தை எதில் சிரமப்படுகிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் கணித கருத்துக்கள். 23. மெதுவாக கற்றுக்கொள்பவரை கையாளும் போது எதை தவிர்க்க வேண்டும்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் சக மாணவர்களுடன் ஒப்பிடுதல். 24. ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் ஏஎஸ்டி முதன்மையாக பாதிப்பது? இதற்கான ஆன்சர் பி சமூக தொடர்பு மற்றும் நடத்தை. 25. பார்வை குறைபாடுள்ள மாணவர்களுக்கு எந்த சாதனம் பயன்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் பிரெய்லி. 26. ஏடிஹெச்டி முதன்மையாக ஒரு குழந்தையின் எதை பாதிக்கிறது?
இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் கவனத்திறன் மற்றும் உந்துதல் கட்டுப்பாடு. 27 தொழில் விழிப்புணர்வு எந்த நிலையில் முக்கியமான பணி? இதற்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் குமரப்பருவம். 28 விதிகளை பின்பற்றுவதில் சிரமப்படும் குழந்தை எந்த வளர்ச்சி நிலையில் இருக்கலாம்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் ஆரம்ப குழந்தை பருவம். 29 வளர்ச்சி பணிகளை வெற்றிகரமான முதுமைக்கு இணைத்த உளவியலாளர் யார்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் ராபர்ட் ஹெவி ஹஸ்ட். 30 தர்க்க ரீதியான சிக்கல் தீர்ப்பு எந்த மனத்திறனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் பகுத்தறிதல். சரி நண்பர்களே, நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட் வைஸாக 300 டோட்டலாக 3000 MCQ ப்ளஸ் 2000 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் PGTRB மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வில் கேட்கப்பட்ட, அதாவது எஜுகேஷன் சைக்காலஜியில் கேட்கப்பட்ட வினாக்கள் அடங்கிய 2000 கொஸ்டின் டோட்டலாக 5000 MCQ அவைலபிளாக இருக்குது. விருப்பமுள்ள ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.